ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் நம்ம சூர்யா சாரை குடிச்சிட்டு தான் அவங்க அம்மா கிட்ட தகராறு பண்ணுற சூர்யா சாரை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சூர்யா சார் நந்தினிக்காக குடிக்காமலே அவங்க அம்மாவை எப்படிலாம் கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படிலாம் கொடுமைப்படுத்த போகிறாரு. அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாருக்கு இப்போ தான் நந்தினியோட ஆழமான மனசு புரிய வருது. என்னடா இது இவ்வளோ நல்ல மனசா அப்படின்ற மாதிரி இப்போ தான் புரிய வருது. இவ்வளோ தான் நம்ம தெரியாதனமாக கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டில் அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கோம், தப்பு பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நந்தினியை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அங்கே இருந்த சூழ்நிலையும் சூர்யா சார் பார்க்குறாரு, இங்கே இருந்த சூழ்நிலையும் நல்லாவே பார்க்குறாரு. அங்கே இருந்தது அப்படியே அடிமை மாதிரி, கொத்தடிமை மாதிரி கேவலமாக நடத்துனாங்க நம்ம சூர்யா சார் நந்தினியை. ஆனால் இங்கே நந்தினியோட சொந்த வீட்டில் மகாராணி மாதிரி வச்சு பார்த்துருக்காங்க. அதான் அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கு டிஃப்ரெண்ட். இதை பார்த்ததுமே நம்ம சூர்யா சாருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பாவம்ல நந்தினி, நம்ம ரொம்ப ஓவராக பண்ணிட்டோம், இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிக்கிட்டே நம்ம சூர்யா சார் நந்தினி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இது போக போக காதலில் தான் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த சமயத்தில் தான் நந்தினிக்கு ஒரு பேராபத்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சுந்தரவல்லியால் வருது. இன்னும் அவருக்கு தெரியாது. அது அந்த பேராபத்து கிட்ட நெருங்க நெருங்க சூர்யா சாருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஆளுங்க, அந்த சுந்தரவல்லி வச்ச ஆளுங்க எல்லாமே நந்தினி கிட்ட பிரச்சனை பண்ணுறது போகிறது எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம நந்தினிக்காக சூர்யா சார் ஒரு வேலை பார்க்குறாரு பாருங்க. அந்த மொத்த தோப்பையும் வாங்கி நம்ம நந்தினிக்கு அப்புறம் பூர்வீக வீட்டையும் வாங்கி கொடுத்துட்றாரு. அதை பார்த்ததுமே நம்ம நந்தினிக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே கண்ணே கலங்கிடுச்சு. என்னடா இது, இந்த மனுஷன் இப்படிலாம் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம சூர்யா சாரை பார்த்து, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க சார், எங்களுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம், எங்களை ஆள விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நந்தினி, இது என்னோடய கடமை, எங்கள் வீட்டாளுங்களால தான் இந்த மாதிரி போச்சு, அதனால தான் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நந்தினியை பிடிச்சதுனால மட்டும்தான் சூர்யா சார் அதை வாங்கி கொடுத்தாரு. அது எப்போ ஒத்துக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் அவருக்கே அது புரிய வரும். இன்னும் அவருக்கே அது புரிய வரல, நமக்கு நந்தினியை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்பில் தான் ஏற்கனவே நந்தினி மேலே கொலவெறியில் இருக்கவனுங்க அவன் நந்தினியை துண்டாக்கி ஆகணும், இதுக்கு மேலே விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை போட்டு சாத்துன்னு சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, தனியாக மாட்டாமலாடி போகிற, நீ தனியாக மாட்டும்போது உன்னை என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. நம்ம நந்தினி மேலே தனியாக கிடச்சாங்க அப்படின்னா எப்படியுமே வச்சு செஞ்சு விட்டுருவானுங்க. ஏன்னா நம்ம நந்தினி மேலே ஆல்ரெடி காண்டு இருக்குது, இல்லை சுந்தரவல்லி வேறு இன்னும் காண்டேற்றி விட்டாங்க. இதில் வேறு சூர்யா சார் வேறு எல்லா தோப்பையும் வாங்கி கொடுத்ததுனால கொலவெறியில் சுற்றிட்டு இருக்கான் அவன். எப்படியுமே நம்ம நந்தினி தனியாக போகாத அளவுக்கு சூர்யா சார் தான் பார்த்துக்கணும். அப்படியே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சூர்யா சார் கண்டிப்பாக பார்த்துப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வரட்டா.